அஞ்சான் படத்தை எப்படியாவது 100 கோடிக்கு மேல் வசூல் செய்து வைத்து விட வேண்டும் என இயக்குனர் லிங்குசாமி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாராம். சூர்யா சமந்தா என புது ஜோடியுடன் முற்றிலும் இளமையுடன் படத்தை எடுத்திருப்பதால் இளைஞர்களை இந்த படம் அதிகமாகவே கவரும் என எதிர்பார்ப்பும் உள்ளதாம். செலவை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் சுமார் 70 கோடி வரை படத்திற்கு செலவு செய்திருக்கிறார்களாம். படத்தை ஒரே நேரத்தில் தமிழிலும் தெலுங்கிலும் உருவாக்கியிருப்பதாக சொல்கிறார்கள். தெலுங்கிலும் படம் நல்ல விலைக்கு விற்கப்பட்டுள்ளதாம். கண்டிப்பான வெற்றியை எதிர்நோக்கி இருக்கும் என சூர்யா இந்த படத்தை மிகவும் நம்புகிறார். அதனால் தான் வேறு எந்த படத்திலும் நடிக்காமல் இந்த படத்திற்காக கடுமையாக உழைத்திருக்கிறாராம். அதோடு அவருக்கும் சமந்தாவுக்கும் கெமிஸ்ட்ரி நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குதாம். தமிழில் நம்பர் 1 அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக சமந்தா மிகவும் தாராளமாக நடித்திருக்கிறாராம். லிங்குசாமி கடைசியாக இயக்கிய வேட்டையை படம் சுமாராகத்தான் ஓடியது. அந்த படம் வந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இந்த படத்தின் வெற்றிதான் ஒரே இயக்குநராக தன்னை நிலைநிறுத்தும் என லிங்குசாமி நினைத்திருக்கிறாராம். முற்றிலும் மும்பையில் நடக்கும் அதிரடி ஆக்ஷன் கதை இது. அஜித், விஜய் இருவரும் தற்போதுதான் மும்பை தாதாக்களை அளித்தார்கள். இப்போது சூர்யாவும் அவர்களை எதிர்த்து அளிக்கப் போகிறாராம். சமீபத்திய மும்பை சென்டிமெண்டில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் என கோலிவுட்டில் பேசிக் கொள்கிறார்கள். விரைவில் படத்தின் இசையை பிரம்மாண்டமாக வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 15 அன்று படம் வெளியாக உள்ளது.